ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருத்தம் 136. செல்வி சாந்தாதேவி அவர்களுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். அக்குடும்பத்தில் இருந்த ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். அக்குடும்பத்தினர் இவ்விளைஞனுக்கு இத்திருமணத்தை நடத்தி வைக்கலாமா, இவனது எதிர்காலம் எப்படி இருக்கும் என செல்வி சாந்தாதேவி அவர்களிடம் வினவினார்கள். இவரும் நம் பாட்டியாரை நினைந்து பிரார்த்தித்து இவரது ஆழ்மனதில் பாட்டியார் உணர்த்தியபடி இத்திருமணம் வேண்டாம் என்றும், மீறி திருமணம் செய்தால் நிறைய மரணங்கள் சம்பவிக்கக்கூடும் என அறிவுறுத்தினார். அவ்விளைஞன் விடாப்பிடியாக அப்பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என திருமணமும் செய்து கொண்டான். அடுத்த 6 மாதங்களுக்கு உள் கூட்டு குடும்பமாக இருந்த அந்த அழகிய குடும்பம் சிதைந்து சின்னாபின்னமாகி சிதறி போனது. அடுத்தபடியாக அக்குடும்பத்தில் உள்ளோர் ஒவ்வொருவராக மரணிக்கவும் செய்தனர். பூந்தோட்டம் போல் இருந்த குடும்பம் இப்படி ஆனதே என அக்குடும்பத்தினர் செல்வி சாந்தாதேவி அவர்களிடம் கூறி வேதனைப்பட, பாட்டி தன்னிடம் என்ன கூறினாரோ அதை தங்களுக்கு கூறினேன். பாட்டி சொல்லி மீறி நீங்கள் நடந்ததினால் வந்த விளைவு என்றார் செல்வி சாந்தாதேவி. இச்சம்பவத்திற்கு பிறகு செல்வி சாந்தாதேவி அவர்கள் பாட்டியை காண சென்ற பொழுது பாட்டியார் இவரை பார்த்து தன் தலையில் அடித்துக் கொண்டாராம். இந்த லீலை நமக்கு சொல்லும் செய்தி யாதெனில், பாட்டியார் இன்றும் ஜீவசமாதியில் இருந்து கொண்டு நமக்குள் நம் ஆழ்மன உள்மன உணர்வில் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நாம் மானசீகமாக உணர்ந்து நம்பிக்கையுடன் அதன்படி நடந்தால் நன்மையை பெறலாம். பாட்டியார் வேண்டாம் என கூறும் எச்செயலும் நமக்கு நன்மை தராது. மேலும் நம் அப்பத்தாளை விட அக்கறையுடன் அரவணைப்பு செய்ய இவ்வுலகில் யார் உண்டு? இறுகப்பற்றுவோம் பாட்டியாரின் பாதங்களை, இன்பத்தை பெறுவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.